السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقل ربي زدني علما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமுடைய மாதங்களில் இந்த மாதம் துல்காயிதா 11வது மாதம். இந்த மாதத்தில் 2வது ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வெயிலினுடைய தாக்கம். இந்த வெயிலுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? நிழலை தேடுகின்றோம், ஏசியை தேடுகின்றோம், குளிர்ச்சியை தேடுகின்றோம். இப்படியெல்லாம் நாம் தேடுகின்ற நாம் இந்த உலகத்தில் இந்த கஷ்டமான நேரங்களில், சூடான காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சியை நாம் தேடுகின்றோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த நெருப்பு ஆகிறது 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குமாம். நரகத்தினுடைய நெருப்பு 70 மடங்கு இருக்கும். அந்த நெருப்பை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய தலையிலிருந்து 1 மீட்டர் அளவு இருக்கும். அந்த நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு என்று சொன்னால், அந்த நெருப்பினால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வேர்வை தண்ணி, அந்த வேர்வை தண்ணி எப்படி இருக்கும் என்று சொன்னால், சலங்களாக சீலாக அது மாறி நம்முடைய கழுத்து வரைக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நெருப்பை நாம் பயப்பட வேண்டும். அந்த நெருப்பிற்கு போகாமல் இருக்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படி வாழச் சொன்னானோ, எப்படி வாழ்வதற்குண்டான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் நான் நடப்பதினால்தான் அந்த வெப்பத்தையும் அந்த நெருப்பையும் நம்மளை தீண்டாமல் இருக்கும்.
அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையை முடிக்கின்றாரோ, அவர்கள் இந்த வாரம் முதல் வரக்கூடிய வாரம் வரை சிறிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன என்பது மட்டுமல்லாமல், இன்னும் இந்த ஜும்மாவுடைய எத்தனை நன்மைகள் இருக்கின்றனவோ அத்தனை நன்மைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் நாம் அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் அதன் பிரகாரம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வெப்ப சூழ்நிலை அதிகமாக இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும். அந்த வெப்ப சூழ்நிலையில் நாம் என்ன செய்கின்றோம், அதற்குண்டான தேவைகளை என்ன இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் உணர்த்துகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது ஸ்கூல் படிப்பு முடிந்து ரிசல்ட் வரக்கூடிய காலங்கள், அந்த ரிசல்ட் வரக்கூடிய காலங்களுக்கு முன்பாக நாம் என்ன நினைக்கின்றோம், நாம் நல்ல மார்க்கு எடுத்திருந்தால் ஒரு நல்ல கல்வியில் சேருவோம், நல்ல ஒரு பாடத்திட்டத்தில் சேருவோம் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதில் சேர்க்கலாமா அதில் சேர்க்கலாமா என்பதையெல்லாம் ஒரு மஷோராவின் அடிப்படையில், ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் நாம் எல்லோரும் செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த கல்வி என்பது இந்த உலகத்திலேயே முடிந்துவிடும். இந்த கல்வி என்பது உலகத்திலேயே முடிந்துவிடும். ஆனால் நாம் தயாரிக்கின்ற, நாம் முன்னெடுத்து இருக்கின்ற இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தில் ஒரு மார்க்க கல்வி என்பது இருக்கின்றது அல்லவா? அந்த மார்க்க கல்வி எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாளை உங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடியது தான் மார்க்க கல்வி. உலக கல்வி இந்த உலகத்திலே நம்முடைய தலையெழுத்து மார்க்கலாம், அதுவும் அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான். அப்ப அல்லாஹ் நினைத்தால் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்க கல்வியை நாம் படிக்க வேண்டும். இந்த மார்க்க கல்வி நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யாருடைய உள்ளத்தில் கல்வி இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் கல்வி இல்லையோ அவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு பாதாங்களை, ஒரு புடாங்கு போன்றது, ஒரு ஓட்டையை போன்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மார்க்க கல்வியை தேடி போக வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து செல்வார்களாம். நம்மவர்களுக்கு அப்படி அல்ல. நம்முடைய கல்வி மார்க்க கல்வியாக இருக்கட்டும் அல்லது உலக கல்வியாக இருக்கட்டும், எந்த கல்வியை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய கையில் வந்து விட்டது. நம்முடைய கையில் வந்து விட்டது. செல்போன் வைத்திருக்கின்றோம் அல்லவா, அந்த செல்போனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய எந்த கல்வியை கேட்டாலும் அது உடனடியாக பதில் சொல்லும். அந்த அளவிற்கு மாறிவிட்டது. ஆனாலும் கூட நாம் மார்க்க கல்வியிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் கூற முடியும். நம்முடைய பெற்றோர்கள் நாம் இருக்கின்றோம்,
நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொடுக்கின்றோமா என்று நாம் தான் சிந்தனை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ஒரு மனிதன் ஒழு செய்கிறான் என்று சொன்னால் அந்த ஒழுவை சரி பரிபூர்ணமாக செய்கின்றானா என்று நினைத்தால் இல்லை என்று தான் கூற முடியும். ஏன் என்று சொன்னால் அவனிடத்தில் மார்க்க கல்வி இல்லை. மார்க்க கல்வி அவன் தெரிந்திருந்தால் அவன் எப்படி ஒழு செய்ய வேண்டும், எப்படி படுக்க வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி குளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவன் தெரிந்திருப்பான். மார்க்க கல்வி இல்லாததினால்தான் அவனுடைய உள்ளத்தில் எதுவுமே இல்லை. நாம் பெரியோர்களாக இருக்கின்றோம். நாம் சிறிய வயது இருக்கும் போது இந்த மார்க்க கல்விக்காக மதரசாவிற்கு சென்று நாம் கொஞ்சதாவது நாம் தெரிந்திருக்கின்றோம். ஆகையினால் தான் நாம் இப்படி ஒழு செய்கின்றோம், இப்படி குளிக்கின்றோம், இப்படி தொழுகின்றோம் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சமாவது தெரிந்து வைத்திருக்கின்றோம். இதுபோல நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டுமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மார்க்க கல்வி கொடுக்கின்றோமா என்று நாம் தான் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பெரியவர்களாக இருக்கின்றோமே தவிர நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மார்க்க கல்வி கொடுக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். உலக கல்விக்காக எவ்வளவு செலவுகள் செய்கின்றோம், உலக கல்விக்காக எவ்வளவு செலவு செய்கின்றோம். அந்த பிள்ளையை காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் ஸ்கூல் புறப்பட வரைக்கும் அவனுடைய பின்னாலேயே நாம் என்ன செய்கின்றோம், நகர்த்துகின்றோம். நம்முடைய நேரங்களை காலங்களை அனைத்தையும் அந்த பிள்ளையினுடைய பின்னாடியே நாம் செலுத்துகின்றோம். எதற்காக? மார்க்க கல்விக்காக. அந்த கல்வி நாளை மறுமை நாளில் பயன்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் கூற முடியும். அதே ஒரு மனிதர் மார்க்க கல்விக்காக தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேரம் செலுத்துகின்றான். அந்த பிள்ளை மார்க்க கல்வி தெரிவதற்காக அவன் காலையில் எழுந்து மதரசாவிற்கு அனுப்புகின்றான். இதையெல்லாம் செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நாளை மறுமை நாளில் அவனுக்கு பெரிய மாளிகை உண்டு. இந்த மார்க்க கல்விக்காக அந்த பையனை அவன் பின்தொடர்ந்து இந்த தகப்பனாகின்றவன் தாயாகின்றவள் செல்கிறார் என்று சொன்னால், அந்த மார்க்க கல்விக்காக அவன் உபயோகப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர்களுக்காக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டித் தருகிறான் என்று சொன்னால் நாம் அதைவிட பெரிய எது வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் சொல்லி தருகிறான், நபியே நாயகமே, நீ என்னிடத்தில் அதிகமாக துஆ செய். எப்படி துஆ செய்? வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ், எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று இந்த துஆவை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த துஆவை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் இந்த மார்க்க கல்விக்காக எவ்வளவு நாம் செலவு செய்கின்றோம்? இந்த மார்க்க கல்விக்காக நாம் எவ்வளவு டயங்களை பயன்படுத்துகின்றோம்? இந்த மார்க்க கல்விக்காக எவ்வளவு நாம் டைமை ஒதுக்குகின்றோம்? இன்னும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். மார்க்க கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. எப்படி இந்த 5 நேர தொழுகையை நாம் தொழுகின்ற ஃபர்ல் ஐனோ எப்படி கட்டாய கடமையோ, ஜக்காத் எப்படி கட்டாய கடமையோ, ஹஜ் செய்வது எப்படி கட்டாய கடமையோ, இது போல நம்முடைய மார்க்க கல்வி கற்பதும் கட்டாய கடமை. ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர் மீதும் கட்டாய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் மனிதர்களிடத்தில் அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்லித் தருகின்றார்கள். மனிதன் திருந்துவதற்கு 3 விஷயங்களை சொல்லித் தருகின்றார்கள். மனிதன் திருந்துவதற்கு 3 அடிப்படையான 3 விஷயங்களை தெரிந்து கொண்டால் நாம் மனிதன் திருந்து விடுவானாம். அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 1 வீடு,
அவன் வீடை விட்டு வெளியே எங்கேயும் போகாமல் இருந்தால் அவன் கெடுவதற்கு அவசியமில்லை. அவன் வீட்டில் இருந்தாலே போதும், அந்த மனிதன் கெட்டு போவதற்கு அவன் ஆளாகிவிட மாட்டான். இரண்டாவது சொன்னார்கள் கல்விக்கூடம். இந்த ஸ்கூலில், இந்த கல்விக்கூடத்தில் அவன் அதிகமாக படிக்கிறான் என்று சொன்னால், வேற சிந்தனை இல்லாமல் அவன் கல்வியே அதிகமாக அவன் படிக்கிறான் என்று சொன்னால் அவன் கெட்டு போவதற்கு எதுவும் அவன் திருந்துவதற்கு நல்ல விஷயங்களுக்கு கல்விக்கூடாரமாக இருக்கின்றது. மூன்றாவது சொல்லித் தருகின்றார்கள் சமூக சூழ்நிலை. இந்த சமூக சூழ்நிலை போனாலும் கெட்டு போவதற்குண்டான வழிகளும் இருக்கின்றது, திருந்துவதற்குண்டான வழிகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த மூன்றில் இரண்டு மட்டும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நல்ல காரியம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதில் ஒன்று வீடு, இரண்டாவது கல்விக்கூடம். சமூக சூழ்நிலை தேவையில்லை. சமூக சூழ்நிலைக்கு போனான் என்று சொன்னால் அதில் இரண்டும் வரும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லாத்தையும் தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால் இந்த இரண்டை நீங்கள் பிடித்து கொண்டால் அவன் கெட்டு போவதற்கு உண்டான வழிகளே வராது என்று சொல்லி தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் இந்த கல்வி கற்பதற்குண்டான அவசியத்தை சொல்லித் தருகின்றார்கள். மன் ஹரஜ தலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், யார் ஒருவர் இந்த மார்க்க கல்விக்காக, யார் ஒருவர் இந்த மார்க்க கல்வியை தேடி புறப்படுகின்றாரோ அவருடைய பாதையில் அல்லாஹ் இருக்கின்றான் என்று சொல்லித் தருகின்றார்கள். அப்படி என்றால் என்ன? அவன் மார்க்க கல்வி கற்பதற்காக செல்கிறான் என்று சொன்னால் அவனுடைய காலில் முள் குத்தினாலும் கூட அவன் அது எடுபடாது என்று சொல்லித் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லித் தந்தார்கள், யாவர் ஒருவர் இந்த மார்க்க கல்வி தேடி புறப்படுகின்றாரோ அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் அவர்களுக்காக துஆ செய்கின்றன என்று சொல்லித் தருகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவிற்கு மார்க்க கல்விக்கு நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி பயன்படுத்த தருகின்றோம் என்று நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு அவர்கள் அதிகமாக முயற்சி எடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்க கல்வி அந்த அளவிற்கு அவசியமாக இருக்கின்றது. மார்க்க கல்வி தெரியவில்லை என்று சொன்னால் அவனுக்கு ஒழு செய்ய தெரியாது, குளிக்க தெரியாது, தொழுவ தெரியாது. இப்படியெல்லாம் அவர்களுக்கு மார்க்க கல்வியினால் தான் அவனுக்கு தெரிய வருகின்றது. அப்ப அந்த மார்க்க கல்வி தெரிவதற்குண்டான வழிகள் என்ன என்று சொன்னால் அவன் மக்தப் மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும். எத்தனையோ ஜும்மாக்களில் நாம் சொல்லிவிட்டோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியை விட மார்க்க கல்விதான் முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்து விட்டோம். ஆனாலும் கூட நம்மில் பல பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்க கல்வியை விட உலக கல்விதான் எனக்கு முக்கியத்துவம் என்று செய்கின்றார்கள். அதற்காக வேண்டி உலக கல்வி கற்கக்கூடாது என்பது அல்ல. உலக கல்வி கற்க வேண்டும். அது எந்த அளவிற்கு கற்க வேண்டுமோ அந்த அளவிற்கு தான் கற்க வேண்டும். சில வாரங்களுக்கு முன்பாக கூட ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினேன். ஒரு மனிதன் இருக்கின்றார். அந்த மனிதனுக்கு 2 ஆண் குழந்தைகள். அந்த 2 ஆண் குழந்தைகளுக்கும் அவன் தகப்பனாகிறவன் என்ன செய்தான், அவன் சிறிய வயதில் இருந்து பெரிய வயது வரைக்கும் அவன் பாதுகாப்பாக இருந்து அவனுக்கு நல்ல கல்வியை கொடுத்தான். உலக கல்வி, மார்க்க கல்வி அல்ல. அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கவில்லை. உலக கல்வி எந்த அளவிற்கு கொடுத்தான் என்று சொன்னால் ஒரு பையன் இன்ஜினியராக இருக்கிறான், ஒரு பையன் வக்கீலாக இருக்கின்றான். ஒரு பையன் இன்ஜினியராக ஆக்கிவிட்டான், இன்னொரு பையனுக்கு வக்கீலாகவும் ஆக்கிவிட்டான். அப்ப இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அவன் வக்கீலாக இருந்தாலும் சரி, அவனுக்கு மார்க்க கல்வி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் எந்த கல்வியை கொடுத்தாலும் அவன் வேஸ்ட் தான். அவர்கள் 2 பேரும் என்ன செய்தார்கள் சம்பவம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த 2 பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பனை என்ன செய்தார்கள், அதாவது பெரியோர்களுக்கு
வீடு அவர்களுக்கு வெளியே ஏற்றிவிட்டார்கள். அந்த மார்க்க கல்வி கொடுக்காத காரணத்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய தாயும் தகப்பனையும் அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள். இதே அந்த பையனுக்கு மார்க்க கல்வி கொடுத்திருந்தால் அவனுடைய உள்ளத்தில் கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் வந்திருக்குமா இல்லையா? அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிறிதளவும் கூட அவனுடைய உள்ளத்தில் பயம் இல்லாத காரணத்தினால் அவன் என்ன செய்தான்? இரண்டு பேருமே யாராவது ஒருத்தராவது அந்த தாய் தந்தையை பார்த்திருக்க தேவையில்லையா? இரண்டு பேருமே தன்னுடைய தாய் தந்தையை அப்பே விட்டு விட்டார்கள். இதையெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் மார்க்க கல்வி இல்லாத காரணத்தில் தான். அவனுடைய சிறு வயதில் அவனுக்கு தாய் தந்தையை நாமாக இருக்கின்றவர்கள் தன்னுடைய சிறு பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி படுக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் இந்த உலக கல்வி கற்றுக் கொடுக்கவில்லை. மார்க்க கல்விதான் ஒழுக்கத்துடன் கற்றுக் கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த மார்க்க கல்விக்காக பயன்படுத்துகிறாரோ, ஒன்று இரண்டு விஷயங்களை சொல்லித் தருகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும், அல்லது அந்த மார்க்க கல்வி கற்பதினால் அவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். ஒன்று மார்க்க கல்வி அந்த பிள்ளைக்கு மார்க்க கல்வி கொடுக்க வேண்டும், அல்லது அந்த மார்க்க கல்வி யார் படிக்கின்றாரோ அவர்களுக்கு தன்னுடைய பணத்தையோ அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் செய்யக்கூடிய விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அப்படியா அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொடுப்பதினாலும் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான அந்த பிள்ளைகளுக்கு தேவைக்கு உண்டான அந்த மார்க்க கல்விக்காக எதையெல்லாம் பயன்படுத்துமோ, குர்ஆனையோ அல்லது நோட்டையோ புத்தகத்தையோ எதையெல்லாம் பயன்படுத்துகின்றாரோ அதை யார் வாங்கி தருகிறார்களோ அவர்களுக்கு 6 போதனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அந்த 6 போதனைகள் அவர்களுக்கு எப்போதுமே வராதாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெகுமதியை கற்றுக் கொடுக்கின்றார்கள். யார் ஒருவர் கல்விக்காக செலவு செய்கிறாரோ அல்லது கல்வியை கற்றுத் தருகிறாரோ அவர்களுக்கு 6 வெகுமதிகள் கொடுக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதில் 1வது ஹலாலான உணவு அவர்களுக்கு அளிக்கப்படும். யார் ஒருவர் இந்த கல்வியை கற்றுகின்றாரோ அல்லது அந்த கல்விக்காக சிபாரிசு செய்கிறாரோ, பயன்படுத்துகிறாரோ, பொருளாதாரம் கொடுக்கின்றாரோ அவர்களுக்கு 6 விஷயங்களை சொல்லி அதில் 1வது ஹலாலான உணவு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு ஹராமான உணவு அவருடைய உடம்பில் சேராது என்று சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று 2வது சொல்லித் தருகின்றார்கள், அவர்களுக்கு கபருடைய வேதனை லேசாக்கப்படும். யாருக்கு கல்விக்காக அவர்கள் காசோலையோ அல்லது பணத்தையோ அவர்களுக்கு பயன்படுத்துகின்றாரோ அல்லது கல்வியை கற்றுக் கொடுக்கின்றாரோ இவர்களுக்கு இந்த கபருடைய வேதனை லேசாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். 3வதாக சொன்னார்கள், ஆமால் நாமல் பட்டோலைகள் நம்முடைய வலது கையில் கொடுக்கப்படும். இன்னும் சொன்னார்கள், சிராத்துல் முஸ்தகிம் என்ற பாலத்தில் மின்னல் வேகத்தில் அவன் கடப்பான். எதற்காக? அவன் கல்விக்காக, மார்க்க கல்வி அவன் கற்றுக் கொடுத்தான் அல்லது மார்க்க கல்விக்காக அவனுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு சிராத்துல் முஸ்தகிம் என்ற பாலத்தில் மின்னல் வேகத்தில் அவன் கடக்க செய்வான் என்று சொல்லித் தருகின்றார்கள். 5வதாக சொன்னார்கள், இவர்களுக்காக யார் செலவு செய்கின்றார்களோ நாளை மறுமை நாளில் அவர்களுடைய சேர்த்து எழுப்பப்படும். அவர்கள் கூட இவர்களை எழுப்பப்படும் என்று சொல்லித் தருகின்றார்கள். 6வதாக சொன்னார்கள், இந்த கல்விக்காக யார் கல்வியை கற்றுக்கொள்கிறாரோ அல்லது கல்விக்காக அவர்கள் பயன்படுத்துகிறாரோ, கல்விக்காக அவர் பொருளாதாரத்தை பயன்படுத்துகின்றாரோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய
நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் பெரிய மாளிகை கட்டித்தரப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படி சிறிய வயதில் இருக்கும்போது நாம் மார்க்க கல்வி எப்படி படித்து கொண்டோமோ இதே போன்று நம்முடைய வருங்கால பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க கல்வியை கொடுத்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.